2026ல தேர்தல் களம் யார் பக்கம் இருக்கும்? இப்பவே தேர்தல் வந்தாலும் திமுகவின் வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. அதாவது இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு. இப்ப கரூர்ல கூட சமீபத்துல ஒருத்தர் நான் கூட்டம் நடத்த போறேன், மக்கள் சொன்ன நடத்த போற ஒரு 41 பேரை கொலை பண்ணாரு. ஆனா இங்க பாருங்க, லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்திருக்காங்க. எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம அழகா அவங்கவுங்க அந்தந்த மாவட்ட வாரியா உட்கார்ந்து நிகழ்ச்சியை கண்டுகளிக்கிற மாதிரி மிக சிறப்பான ஒரு நேர்த்தியான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இளைஞர்கள் எல்லாருமே வந்து தமிழக வெற்றி கழக பக்கம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல இளைஞர்கள் பட்டாளம் இருக்கா? தற்கூரி பக்கம் இளைஞர்கள் இருக்காங்கன்னு சொல்லி யார் சொன்னது? யார் சொன்னதுன்னு கேட்குறேன். திமுகவில் இளைஞரணி இல்லைன்னு யாரா சொல்ல முடியுமா? விஜய் சொல்லுவார், விஜயே தற்கூரி தானே. தற்கூரிக்கு எப்படி தெரியும்? அதாவது விஜய்க்கெல்லாம் பதிலே சொல்ல தேவை. ஏன்னா தற்கூரிக்கு பதில் சொன்னாக்கா தற்கூரி என்ன புரிஞ்சுக்குமா? இளைஞர்கள் மட்டும் இல்ல, 18 வயசுக்குள்ள இளைஞர் அந்த வயசு சொல்லிக்கலாம். சிறுவர்கள் சிறுமிகள் மட்டும் தான் அவர் பக்கம் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து இளைஞர்கள் அந்த சிறுவர் சிறுமிகள் 18 வயசுல இருக்காரு. திமுக பக்கம் இளைஞர்கள் இருக்கிறனால தானே நிர்வாகிகள் சந்திப்பை நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்க வந்து பொதுக்கூட்டம் நடத்தலையே. நிர்வாகிகள் 5 லட்சம் நிர்வாகிகள் நாங்க வந்து நியமிச்சிருக்காங்க. அண்ணன் இளந்தலைவர் அண்ணன் வந்து நியமிச்சிருக்காங்க. அந்த நிர்வாகிகள் சந்திப்பு இங்க நடக்குது. இங்க பொதுக்கூட்டமே நடக்கல. சரிங்களா? எங்கள்கிட்ட இளைஞர்கள் இருக்கிறனால தானே நாங்க நிர்வாகிகளை போட முடியுது. 2026 மட்டும் இல்ல, இந்த திமுகன்ற இயக்கம் ஆரம்பிச்சத இளைஞர்களாலையும் மாணவர்களாலையும் தான். அந்த சப்போர்ட் இன்னைக்கு மட்டும் இல்ல, எத்தனை காலங்கள் வந்தாலும் திமுக இளைஞர்களுக்கு பின்னாலதான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. விஜய் வந்து ஊழல ஒழிக்க வரேன்னு சொல்றாரு. இந்த நேரத்து நியூஸ் சுப்ரீம் ஹைகோர்ட் நியூஸ் போட்டிருந்தாங்க. அவருக்கு 1.5 கோடி ரூபாய் வருமான வரி வந்து செலுத்தணும்னு போட்டிருந்தாங்க. அது என்ன கணக்குல வரும்னு அவருக்கு எழுதி கொடுக்கட்டும். நான் வந்து ஒன்னு வந்து பேசுறேன் அவர் கூட நேரா. விஜயோட சின்ன தப்பு கேட்டு தமிழ்ல கேட்டீங்கன்னா மடக்குதிய முன்னாய அது 4 தடவை சொன்னீங்கன்னா அதுலயே இருக்கு. அவர் எப்படி ஒரு ஆளுங்க அவரை பத்தி பேசணும்னா அது எங்களுக்கு தான் ஆசைங்க. ஏன்னா திமுகன்ற ஒரு எந்த ஒரு பணக்காட்டு நடிக்க அஞ்சாத ஒரு இயக்கத்துல இருக்க நாங்க விஜய பத்தி பேசணும்னா அது எங்களுக்கு அசிங்கமா நினைக்கிறோம். ஸ்டாலினை பார்த்து விஜய் கேட்டிருக்காரு, நீங்க தூக்கி எழுந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரை தூக்கி எழுந்துச்சு கேட்டா அவர் யாருக்கு ஓட்டு போடுவாரு? அதாவது சொன்னார்ல, தூங்கி எழுந்துச்சாக்கா விசில் சின்னத்துக்கு தான் தளபதி ஓட்டு போடுவார் சொன்னார்ல. அதாவது விஜயே திமுக ஓட்டு போட்டவர் தான். அது தெரியுமா? விஜயே திமுக சின்னத்துக்கு போய் ஓட்டு போட்டல. திமுகவுக்கு போய் ஓட்டு நீ போட்டல. 2021 சட்டமன்ற தேர்தலில் கருப்பு சேப்பு ஏதோ சைக்கிள் ஓட்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல. அதை வச்சு நான் சொன்னாலும் பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்தவர் தானே தற்கூரி வேடிக்கை பார்த்தார்ல. இல்லையா? நான் அப்படிலாம் போல சொல்றதானே. திமுக ஓட்டு போட்டல. நீ வந்து உன்னுடைய தேவைக்காக போய் கையை கட்டி இப்படி நிக்கிற கூட்டல திமுக. இப்படி நிக்கிற கூட்டல திமுக. கெத்தா காலரை தூக்கி விட்டு கொள்கை பிடிப்போடு நிக்கிற இயக்கம் திமுக. திமுக ஒரு தீய சக்தின்னு விஜய் சொல்றாரு. அதை பத்தி உங்க கருத்து? கண்டிப்பா திமுக ஒரு தீய சக்தி தான். ஏன்னா படிக்காத பாமர மக்களையும் படிக்க வைக்கிற திமுக தீய சக்தி தான். சமூக நீதியை பேசுற இந்த இயக்கம் தீய சக்தி தான். பாசிச சக்திக்கு அடிவரடியா இருக்கு விஜய்க்கு திமுக தீய சக்தி தான். தீய சக்தி திமுக சொல்றவரு அவரோட வருமானத்தை மறைச்சு, சரிங்களா, வருமான வரித்துறையால கண்டுபிடிக்கப்பட்டு அதை வழக்கு நடத்தி அபராதம் விதிக்கப்பட்டு அந்த அபராதம் நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வழக்குக்கு போய் வழக்குலையும் தீர்ப்பாகி வந்திருக்கு. அப்ப அவர் தான் ஊழல் கட்சி, திமுக தான் தூய கட்சி. அதாவது மதவாத அரசியலை யார் இங்க நடத்துறா, அதை யாரு எதிர்க்கிறா? மதவாத அரசியலை நடத்துறது முழுக்க பாசிச பாஜக. அதுக்கு அடிவரடி அடிமையா இருக்கிறது அதிமுக. அதை எதிர்க்கிற ஒரே திறனுள்ள தெம்பு உள்ள கட்சியின் தலைவர் திமுக மட்டும்தான். இவரு எடப்பாடி வந்து இப்ப பாஜகவோட இணைஞ்சிருக்காரு. நான் வந்து ஆண்களுக்கு இலவச பஸ் கொண்டு வருவேன், பெண்களுக்கு மாத உரிமையை 2000 ஏத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் சமீபத்துல ஏதோ பிரஸ் மீட் கொடுத்ததா பேசுகிறாங்களே, உண்மையா? விஜய் பிரஸ் மீட் கொடுத்ததா நீங்க சொல்லுங்க, நான் கேள்விப்படுறேன். இல்லையே, நிறைய ஊடகத்துல பேசுகிறாங்க. ஊடகவியலர் பேசுறாங்க, ஆனா விஜய் பேசலையே. இவரு எடப்பாடி வந்து இப்ப பாஜகவோட இணைஞ்சிருக்காரு. நான் வந்து ஆண்களுக்கு இலவச பஸ் கொண்டு வருவேன், பெண்களுக்கு மாத உரிமையை 2000 ஏத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கு இலவச பேருந்து முத ஒரு திட்டத்தை, ஒரு சீர்மிகு திட்டத்தை அறிவிச்சது மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதை அறிவிக்கும் போது இது சாத்தியமில்லாத விஷயம் சொன்ன இந்த தவழ்ந்து ஆட்சியை பிடிச்ச எடப்பாடி இன்னைக்கு நான் அதை ஊதியமா உயர்த்தி தரேன் அப்படின்னு சொல்லும் போது அதுல அவருடைய ஆளுமைத்தன்மை என்பதை தெரிஞ்சு போயிடும். அவருக்கு எப்போதுமே சுயமா சிந்திக்கக்கூடிய ஒரு புத்தி கிடையாது. ஏன்னா அவர் பிறர் காலை பிடிச்சதான் மேல வந்தவர். அதே மாதிரி திமுக என்ன சொல்லுதோ அதை காப்பி அடிச்சு நம்ம மேல வந்து நினைக்கிறாரு. ஆனா அவருக்கு சாத்தியமே இல்லை. விஜய் வந்து 3வது தொடக்க விழால டான்ஸ் ஆடி இருக்காரு. 41 பேர் செத்து இருக்காங்க. அதுக்கு இறைகள் கூட தெரிவிக்காம டான்ஸ் ஆடி இருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
அதாவது திமுக ஒரு மாபெரும் இயக்கம் கடமை கண்ணிய கட்டுப்பாடுன்ற ஒரு தத்துவ கொள்கையோட போய்கிட்டு இருக்கோம். அப்படி நாங்க எங்களை பின்னால வர்ற இளைஞர்களை அந்த வழி எடுத்து கொண்டு போறோம். ஆனா விஜய் என்ற கூத்தாடி நான் ஒரு கூத்தாடி தன்னை சார்ந்து வர்றவங்க கூத்தாடி தான் அப்படின்றத நிரூபிக்கிறத தன்னுடைய ஆண்டு விழால அவர் கூத்தாடி காமிச்சிருக்காரு. ஒரு கட்சியோட ஆண்டு விழான்றது ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களோ ஒரு செயல் திட்ட வடிவங்களோ இருக்கணும். ஆனா அது எதுவுமே இல்லாம ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாங்கன்னா அவருடைய தகுதி என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது தமிழக மக்களும் புரிஞ்சுக்கலாம். கொஞ்சமாவது ஈவு இரக்கம் உண்மையில மனசாட்சி இருந்தா கரூர்ல 41 பேர் செத்துட்டான். அந்த குடும்பத்தை போய் நேர்ல பார்க்க துப்பு இல்லாத துணிச்சல் இல்லாத தெம்பு இல்லாத பயந்தாங்கோலி விஜய் தற்குறிதாயா. இந்த உலகத்துல யாராவது ஒருத்தன் உயிரிழந்துட்டா அவங்க வீட்டுல போய் தலைவர்கள் சந்திப்பதுதான் வழக்கம். ஆனா அந்த பூத உடலை தூக்கிட்டு மகாபலிபுரத்துக்கு வாடா அங்க நான் வந்து இரங்கல் தெரிவிக்கிறேன்னு சொன்ன ஒரே தற்குறி தலைவன் இந்தியாவில விஜய் மட்டும்தான். வந்து திமுக கூட்டத்துக்கு வர எல்லாரையும் பார்த்து 200 ஓபியா இல்ல பிரியாணிக்காக வரீங்களா இல்ல சேலைக்காக வரீங்களான்ட்டு கேக்குறாங்களா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன கேட்குறேன், 200 ரூபாய் ஊப்பி பிரியாணிக்காக வரேன்னு சொல்லும் போது நான் கேட்குறேன், தமிழ்நாட்டு மக்களை முதல்ல நீ இழிவுபடுத்துறேன். தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துறேன். திமுகவுடைய கொள்கைக்காக தலைவருடைய பேச்சை கேட்பதற்காக உணர்வுபூர்வமாக இந்த இயக்கத்தில் உள்ளவர்கள் இங்க வராங்க. புரியுதுங்களா? இது 200 ரூபாய் கொடுத்தாதான் இல்லை, நான் 200 ரூபாய் கொடுத்துட்டாங்க வந்துருக்கேன். அதாவது கூட்டத்தை பார்த்து சில பேருக்கு ஒரு பயம், சில பேருக்கு நம்மளால இவ்வளவு கூட்ட முடியலன்ற ஒரு என்ன சொல்ற ஒரு ஆதங்கம். அந்த ஆதங்கத்தை தீர்த்துக்கிறேன். அதை தீர்த்துக்கிறதுக்காக உடனே காசு கொடுத்து கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. காசு கொடுத்துதான் கூட்டணும் அப்படின்னு பார்த்தா திமுக வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் மொத்தமா கூட்டி வச்சிருவோம். அது ஒரு விஷயமே இல்ல. ஆக்கப்பூர்வமா எங்களால 1 லட்சம் இளைஞர்களை தான் கூட்டுறோம். இளைஞர்களை சந்திப்பு கூட்டம் தான் நடத்திட்டு தவிர கூட்டத்துக்கு ஆட்சேகரம்னா இந்த 1 லட்சம் இல்ல. இந்த விருதுநகர்ல எங்களால 1 கோடி பேரை கூட்டி காட்ட முடியும். அந்த கூட்டம் எங்களுக்கு அவசியம் இல்ல. எங்களுக்காக கூடுற கூட்டம் ஆக்கப்பூர்வமான சிந்திக்கக்கூடிய சமூக நீதி பேசக்கூடிய வருங்கால தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த கூட்டங்களா இருக்கும். அப்படி தத்துவம் தெரிஞ்ச ஒரு சித்தாந்தம் தெரிஞ்ச ஒரு இளைஞர்களை நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். முதல் விஜயை கூப்பிட்டு திருக்குறள்ல மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்கு, அதுல எத்தனை குறள் இருக்கு, அந்த குறள்ல எத்தனை பால் இருக்கு, ஒவ்வொரு பாலுக்கான விளக்கு என்னன்ற முத அவர்கிட்ட கேளுங்க. அது அவர் நோட்டு போட யார்ட்ட எழுதி வாங்காம கலவரசம் எழுதி வாங்காம சொல்லிட்டாருன்னா அப்புறம் அவர் தங்க தலைவரை பத்தி விமர்சனம் பண்ணுறாரு. திருக்குறளை வச்சு திமுக பத்தி கலாச்சார், அதான் அராஜகத்தே சக்தி. குறியால் குறிக்கும் குறியில் மோசமான தற்குறி விஜய் தான். ஆமா, விஜய் ஒரு தற்குறி பையல. விஜய் ஒரு தற்குறிங்க. ஏங்க திருவள்ளுவர் உயிரோடு இருந்தா திமுக வந்து தீய சக்தின்னு சொல்லுவாரா? திருக்குறள் திமுகவுக்கு எதிராக எழுதிருப்பாரா? திருவள்ளுவருக்கு வள்ளுவர் கோட்டம் அமைத்த ஒரே தலைவர் இந்தியாவில் உண்டுனா அது நம்ம தலைவர் தான், நம்ம கலைஞர் தான், நம்ம இயக்கம் திமுக தான். வள்ளுவர் அதாவது குமரி முனையில வள்ளுவருக்கு 133 அடியில் சிலை அமைத்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தான். நமக்கே திருக்குறளா? திருவள்ளுவருக்கே திருக்குறளா? தொடர்ந்து வந்து எடப்பாடி வந்து நான் 2026 ஜெயிப்பேங்கிறாரு. அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது தொடர்ந்து எடப்பாடி அவர் ஜெயிப்பேன்னு மட்டும் தான் சொன்னாரு தவிர அதிமுக ஜெயிக்கணும் எங்கேயுமே சொல்லல. மேபி அவர் வேணா ஜெயிக்கலாம், அதுக்குமே வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனா அதிமுக ஜெயிக்கிறது எப்படின்னா நீ இனிமே வயசுக்கு வந்தா என்ன வயசுக்கு வராதான்றது. இப்போ நேத்து தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டிருக்காங்க, காரல் மார்க்ஸுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம், எதுக்காக வந்து தமிழ்நாட்டில் போய் சிலை திறக்கணும் காரல் மார்க்ஸுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்வர் திறந்து வச்ச சிலைக்கு இவங்க கேள்வி எழுப்பிருப்பாங்க. தமிழிசைக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இந்தி இசை சவுந்தரராஜனாக்காக நான் கேட்குறேன், காரல் மார்க்ஸுடைய சிலையை தமிழ்நாட்டில் ஏன் திறந்துன்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு வந்து எந்த தகுதியுமே கிடையாது. ஏன்னா ஒரு தலைவர் இந்த சமூகத்திற்கு ஒரு முன்னோக்கு திட்டமான ஒரு சிந்தனையை விதைச்ச தலைவருடைய சிலையை திறப்பதற்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும்? அந்த அம்மாவுக்கு பேர் மட்டும்தான் தமிழிசை, அப்பா தமிழ் வச்சு போயிட்டாரு. ஆனா அந்த அம்மாவுக்கு தமிழே ஒழுங்கா பேச தெரியாது. எப்ப பார்த்தாலும் நீச மொழி ஹிந்தி வாழ்ன்னு சொல்ற அந்த அம்மாவுக்கு தமிழிசைன்னு பேர் வைக்கும் போது அது எப்படி பொருத்தம் இல்லாம இருக்கு? அதே மாதிரிதான் காரல் மார்க்ஸ் யாருன்ற அந்த சித்தாந்த கொள்கை தெரிஞ்சாங்கன்னா அந்த அம்மா அந்த பேச்சு பேசாது. நம்முடைய காரல் மார்க்ஸுடைய கொள்கை ஏதாவது நீங்க சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அதாவது சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாருக்கும் எல்லான்ற அந்த கொள்கை தான் காரல் மார்க்ஸோட கொள்கை. அந்த கொள்கை இன்னைக்கு தமிழ்நாட்டை பின்பற்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் நாங்க அந்த சிலையை திறந்து வச்சு அதை எல்லாருக்கும் மண் எடுத்திருக்கோம்.